எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையோ நீ நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? சத்தியம் நிரந்தரம். எது நிரந்தரம்? சத்தியம் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? இது நிரந்தரம். எது நிரந்தரம்? இது நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். இதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? இதை நோக்கி செல்கிறாயோ
என் இனிய சமுதாயமே, நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையும் நீ நோக்கி செல்கிறாயோ? இவர் நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம். இவர் நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம். வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சோஃபியா நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை நித்தியத்திற்கு நேராக வழி நடத்துகிறவர். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மையும் சரியான பாதையும் நீர் காட்டி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நேயர்களே, லெந்தனும் வசந்த காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த லெந்தனும் வசந்த காலத்திலே ஆண்டவர் நம்மை துளிர்விட செய்வாராக. அருமையான வாலிப தம்பி தங்கை மாதிரி இந்த உலகத்திலே 2 விதமான வழிகள் இருக்கிறது. ஒன்று நன்மையான வழி, இன்னொன்று தீமையான வழி. நாம் நன்மையான வழியிலே செல்ல வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதாகமத்திலே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பிலிப்பு சிசரியா என்கின்ற பட்டணத்திற்கு அழைத்து செல்கிறார். இந்த பிலிப்பு சிசரியா என்கின்ற பட்டணங்கள் பிசாசின் பிடியிலே இருந்தது. இருளின் ஆவிகளுக்கு இந்த பிலிப்பு சிசரியா ஆகிய பட்டணங்களிலே ஆராதனைகள் நடத்தப்பட்டன. த ஹெல் கேட் என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டது. நரகத்தின் வாசல் என்று இந்த பட்டணத்தை அழைத்தார்கள். பிலிப்பு சிசரியா பட்டணங்களுக்குள்ளே வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை நிறுத்தி சீஷர்களை பார்த்து ஒன்று கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. சிசரியா என்கின்ற பட்டணத்திற்கு சீசருடைய பெயரை ரோம சாம்ராஜ்யத்திலே வைத்திருந்தார்கள். பிலிப்பு என்கின்ற பட்டணத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால், பிலிப்பு என்னும் ஆளுநர் அங்கே இருந்ததினாலே பிலிப்பு என்று அந்த பட்டணத்திற்கு பெயர் வந்தது. இந்த பிலிப்பு செசரியா பட்டணங்களை நாம் பார்த்தோம் என்றால் அநேக விக்கிரகங்கள் அல்லது சொரூபங்கள் உண்டு. மனிதர்களுடைய, தலைவர்களுடைய, அரசர்களுடைய அந்த பெரிய பெரிய உருவச் சிலைகள் இருந்தது. ஜனங்கள் அவர்களை வழிபட்டார்கள். அந்த சிலைகளை வழிபட்டது மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து சேவியர் என்று சொல்லி சொன்னார்கள், இரட்சகர் என்று அழைத்தார்கள். பிலிப்பு சிசரியா பட்டணங்களில் இருந்த சீசருடைய அந்த சிலைகளை பார்த்து இவர் இரட்சகர் என்று சொன்னார்கள். இந்த பிலிப்பு சிசரியா என்கின்ற பட்டணம் இருளிலே இருந்தது. 5 விதமான கோயில்கள் அந்த பிலிப்பு சிசரியா பட்டணத்தில் இருந்தது. முதலாவதாக டெம்பிள் ஆஃப் அகஸ்டஸ் என்கின்ற ரோம சக்கரவர்த்தியை தொழுது கொள்கின்ற இடம் அந்த மலையிலே இருந்தது. கோர்ட் ஆஃப் பேன் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல ஒரு மலை குகை இருந்தது. அதிலே ஒரு நீரோட்டம் இருந்தது. ஜனங்கள் நரபலி செலுத்தும்படியாக தங்களுடைய பிள்ளைகளை, சிறு குழந்தைகளை தூக்கி அந்த குகைக்குள்ளே எரிந்து போடுவார்கள். அந்த குழந்தை அங்கே கதறி மரித்து போகும். மூன்றாவதாக டெம்பிள் ஆஃப் ஜாயுஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒலிம்பஸ் மலையில உள்ள ஒரு கடவுளை வணங்கும்படியாக அந்த இடத்துல டெம்பிள் ஆஃப் ஜாயஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் இருந்தது. நான்காவதாக அப்பர் டூம் டெம்பிள் என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளோடு ஆண்கள் தவறான முறையிலே நடந்து கொண்டார்கள். ஐந்தாவதாக லோவர் டூம் டெம்பிள் என்று ஒன்று இருந்தது. இந்த இடத்திலே பெண்கள், ஆண்கள் இஷ்டம் போல தவறான காரியங்களே அந்த இடத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை ஹெல்கேட் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் பாவம் அங்கே மலிந்து கிடந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பிலிப்பு செசரியா என்கின்ற இந்த இருளான பகுதியில் தம்முடைய சீஷர்களை அழைத்து வந்துதான் கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று. அப்பொழுது சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே, உங்களை சிலர் யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க, சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர்னு சொல்கிறாங்க என்று சொன்னார்கள். அப்போ ஆண்டவர் கேட்டார், அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படி ஆண்டவர் கேள்வி கேட்ட பொழுது பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய
கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னார். நீர் வந்து அந்த ஜீவனுள்ள தேவனால் அருளப்பட்ட பரிசுத்தவான், நீர் வந்து கிறிஸ்து, நீர் மீட்டெடுக்கிறவர், நீர் ரட்சகர் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்க வாலிப தம்பி தங்கையே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? இந்த லெந்து நாளில் நீங்கள் அவரை யார் என்று சொல்கிறீர்கள்? இந்த உலகத்தில் இருக்கின்ற தலைவர்கள், இந்த உலகத்திலே வழியை காட்டுகிறவர்கள் பாதாளத்துக்கு நேராக கூட கூட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறவர். ஒருவேளை அந்த பிலிப்பு செசரியா என்கின்ற பகுதியில் முழுவதும் இருள் இருந்தது, பாவம் இருந்தது, அசுத்தம் இருந்தது, அது ஒரு நரகத்தின் வாசலாக இருந்தது. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா பரலோக வாசலை நமக்கு தருகிறவர். முதலாவதாக அவர் நமக்கு பரலோக வாசலை அவர் தருகிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் நரகத்தின் வாசலை அல்ல, பரலோகத்தின் வாசலை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த நரகத்தின் வாசலில் சீஷர்கள் இருந்தாலும் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு இந்த பேதுரு சரியான பதிலை கொடுக்கிறார். காரணம், அவர் ஆண்டவரோடு கூட இருந்தார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். இந்த லெந்து காலங்களிலே அவர் நமக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் முதலாவதாக பேதுருவை பார்த்து சொன்னாரு, இதை பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து இன்னும் சொன்னார். மத்தேயு 16:18 நாம் பார்த்தோம் என்றால், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒருவேளை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதுக்கு முன்னால நீ அசைகின்ற கல்லாக, பெட்ரோஸ் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அசைகின்ற கல் என்று பொருள். பேதுரு அப்படின்னா ஒரு அசைகின்ற கல். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெட்ராவாக மாற்றுவேன், அப்படின்னு அசையாத கல், உறுதியான ஒரு கல்லாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் அசைகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அவர் அசையாத ஒரு கல்லாக, பெட்ராவாக மாற்றுவேன்னு சொல்றாரு. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒருவேளை இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு பரலோகத்தின் வாசல்கள் மேற்கொள்ள உதவி செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இனி உங்களை, உங்கள் குடும்பத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளும். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் பேதுருவை பார்த்து பரலோகத்தின் வாசலை திறக்கிற திறவுகோலை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். எங்க வச்சு சொன்னார் தெரியுமா? இந்த நரகத்தின் வாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிலிப்பு செசரியா என்கின்ற பட்டணத்தின் வாசலை வச்சுதான் ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இங்க இருக்கின்றது எல்லாம் அசுத்தம், இங்க இருக்கிறது எல்லாம் பாவம் செஞ்சா இந்த நரகத்துக்குள்ள போயிடலாம், இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். நரகத்தின் வாசல் அந்த பிலிப்பு செசரியா என்கின்ற அந்த பட்டணத்துல நடக்கிற அருவருப்புகள் எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் வந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, உனக்கு நான் பரலோகத்தின் வாசலை திறக்கிற சாவியை தருவேன் அப்படின்னு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. இன்றைக்கு உங்க கையில, என் கையில ஆண்டவர் சாவியை தந்திருக்கிறாரு. எந்த சாவி? பரலோக வாசலை திறக்கின்ற சாவி. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நரகத்தின் வாசலை திறக்கிறவர்களாக பாவம் செஞ்சீங்கன்னா, பாவ வாசல், அதாவது நரகத்துக்குள்ள போறதுக்கு பாவம் செஞ்சாலே அங்கே சாவி திறக்கப்பட்டுரும். பாவம் என்கின்ற சாவியை வைத்து நரகத்தை திறக்கலாம், பரிசுத்தம் என்கின்ற சாவியை வைத்து பரலோகத்தை திறக்கலாம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, உனக்கு பரலோகத்தை திறக்கிற அந்த வாசலின் சாவியை தருவேன். இந்த லெந்து நாட்களிலே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தை திறக்கின்ற சாவி தேவை. அது பரிசுத்தம். ஒருவேளை அசுத்தம், பாவம் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு அந்த சாவியை தூர போட்டுட்டு, பாவம் என்கின்ற சாவியை தூர போட்டுட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பரலோக வாசலின் சாவியை, பரிசுத்தம் என்கின்ற சாவியை நாம் பெற்றுக்கொள்வோம். பாதாளத்தின் திறவுகோல் பாவம், பரலோகத்தின் திறவுகோல் பரிசுத்தம். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சியே, அருமையான ஐயாவே அம்மாவே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என் கூடயே இருக்கணும், நீங்கள் என் கூடயே இருக்கணும். அன்றைக்கு சீஷர்கள் பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்ததுனால அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு பரலோக வாசலை திறக்கின்ற அந்த சாவியை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். இந்த லெந்து நம்ம வசந்த காலத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நம்ம மொபைல் ஃபோன் பரலோகத்தை திறக்கிற சாவியாக இருக்கணும். அசுத்தமான காரியங்களை பார்த்து பாதாளத்தை திறக்கிற சாவியாது மாறிடக்கூடாது. அதே போல் நம்ம கையில் இருக்கின்ற லேப்டாப், நம்ம கையில் இருக்கின்ற காரியங்கள், அது பரலோக வாசலை திறக்கிறதா இருக்கணும், பாதாள வாசலை திறக்கின்ற சாவியாக இருக்கக்கூடாது.
நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்க பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்கின்ற சாவியாக இருக்கணும். பரிசுத்தமாக இதை காத்துக்கிட்டோம் அப்படின்னா பரலோக வாசலை நம்ம திறக்க முடியும். அதே வேளையில் அசுத்தமாக நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை இருந்துச்சுன்னா பாதாளத்தை திறக்கின்ற சாவி தான் நம்ம கையில் இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லமா, பரலோகத்தை திறக்கின்ற அந்த பரிசுத்தம் என்கின்ற சாவியை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 16:18 பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்கிற சாவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் அந்த பிலிப்பு செசரியா என்கின்ற பட்டணத்திற்குள்ளே கொண்டு வந்து தம்முடைய சீஷர்களை நிப்பாட்டும் பொழுது அந்த சீஷர்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல. ஏனென்றால் யூதர்களுக்கு இந்த பிலிப்பு செசரியாவில் நடக்கின்ற இந்த அருவருப்புகள் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி காத்து கொள்கிறவர்கள். ஆனால் அந்த பிலிப்பு செசரியா பட்டணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த ஆண்டவர் சொன்னார், உனக்கு பரலோகத்தின் வாசலை திறக்கிற சாவியை தருவேன். இந்த பாவத்தை எல்லாம் செய்கிறவங்க நரகத்தின் வாசலில் அவங்க பாவம் செய்து அதன் திறவுகோலை வைத்து அவங்க பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் கூட இருக்கிறீங்க, நான் பரிசுத்தர், என்னோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்கிற சாவியை தருவேன்னு சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிப தம்பி தங்கையே, அருமையான ஐயாவே அம்மாவே, இன்றைக்கும் கூட நம்ம கையில் என்ன சாவி இருக்குது? நரகத்தின் வாசலை திறக்கிற சாவியா, பரலோகத்தின் வாசலை திறக்கிற சாவியா? இன்னைக்கு ஒருவேளை சிந்திப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், நம்ம கூட ஆண்டவர் இருந்தாருன்னா நம்ம ஒருவேளை பிலிப்பு செசரியா பட்டணத்தில் எல்லாரும் அங்கே நிறைய பேர் தவறு செய்துட்டு இருக்கலாம். ஆனால் சீஷர்களும் பேதுருவும் ஆண்டவரோடு இருந்ததுனால அவங்க எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த உலகம் அருவருக்கத்தக்கதாக இருக்கலாம். சிலர் சொல்லலாம், ஐயோ எங்கே போனாலும் பாவமாக இருக்கே, அநியாயமாக இருக்குது, எங்கே போனாலும் இங்கே நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா ஐயோ ஒரு நரகம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நரகமான இடத்துலையும் கூட ஆண்டவர் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் பரலோகத்தை திறக்கிற அந்த சாவியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் வாசல் நம்மை மேற்கொள்ளும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளும். வலது கையை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, பாதாளத்தின் வாசல்கள் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாதாளத்தின் நரகத்தின் திறவுகோலை அல்ல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பாதாளத்தை நரகத்தை மேற்கொள்கின்ற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்கின்ற சாவியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, பரிசுத்தம் என்கின்ற பரலோக வாசலை திறக்கின்ற சாவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கையே, ஐயாவே அம்மாவே, நீங்கள் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த சாவியை பத்திரமா வச்சுக்கோங்க. பரிசுத்தம் என்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்தை திறக்கின்ற அந்த சாவி நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இந்த லெந்து நாட்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த சாவி என் கையில் இருக்குது என்கின்ற உறுதியை நமக்கு தருவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் வாலிப தம்பி தங்கைமாருடைய கரங்களில் இருக்கிற மொபைல் ஃபோன், லேப்டாப், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடக்கை, அவர்களுடைய செய்கை, அவர்களுடைய சிந்தை, ஆண்டவரே பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் அந்த திறவுகோலை பெற்றுக்கொள்கின்ற கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க. ஆண்டவரை நீரே கிருபியாக இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் எந்த தேசத்தில், எந்த இடங்களில், எந்த பள்ளியில், எந்த கல்லூரியில், எந்த இடத்துல படித்தாலும் அவர்களை எந்த தீங்கும் எந்த பாவமும் மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வசனத்தின்படி அப்பா, எந்த பாதாளத்தின் வாசல்களும் உங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய தூய பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்வதாக. பிலிப்பு செசரியா பட்டணத்தில் சீஷர்களோடு நீங்கள் இருந்ததுனால சீஷர்களை எந்த அருவருப்புகளும் மேற்கொள்ள முடியவில்லை. அதே போல் எங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே நீங்கள் என்ன அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்கன்னு கேட்குறாங்களோ ஒவ்வொருவரையும் உங்களுடைய தூய பிரசனத்தினாலே நீர் நிரப்புவீராக. அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்கின்ற பரிசுத்தம் என்கின்ற சாவி எங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் காணப்பட அனுகிரகம் செய்யுங்க. எங்கள் குற்றங்களை நீக்குங்க, எங்கள் பயத்தை நீக்குங்க, எங்கள் இருளை நீக்குங்க. தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. நீங்கள் தான் வழி, சத்தியம், ஜீவன். இந்த நாளில் இதை பார்த்த உடைய பிள்ளைகள், கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவான நன்மையை தந்து ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். இந்த சோஃபியா நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தந்திருக்கிறார். என்னன்னா, பரலோகத்தின் வாசலை திறக்கின்ற சாவியை அவர் நமக்கு தருகிறாரு. அது மாத்திரமல்ல, பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் மேற்கொள்வதில்லை. அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, TDYSCG கேரியர் கைடன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இணையத்தில் உள்ள வேலைவாய்ப்பு போர்ட்டலை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அதில் அப்லோட் செய்யும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. எனவே நீங்கள் TDYSCG என்கின்ற அந்த இணையதளத்தில் உங்களுடைய ரெஸ்யூமை பதிவேற்றம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, TDYA என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் TDYA அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு கழிக்கலாம். ஒருவேளை நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் போய் நீங்கள் காணலாம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஐயாவே அம்மாவே, உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.